என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என்னாகமத்தின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வசனத்தின் முதல் பகுதியில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட மந்திர தந்திரங்கள் செய்தாலும் அது கொஞ்சமாகிலும் உங்களுக்குள் பாதிப்பை கொண்டு வராது. எப்பேற்பட்ட மந்திரவாதியிடத்தில் போய் உங்கள் கால் அடிமண்ணை எடுத்து அல்லது உங்கள் தலை மயிரை எடுத்து அல்லது உங்கள் நகத்தை எடுத்து மை செஞ்சு மந்திரம் வச்சாலும் அது உங்களுக்குள்ளே கொஞ்சம் கூட பாதிப்பை கொண்டு வராது. கர்த்தருக்குள் இருக்கிற நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏனென்றால் வசனத்தில் கர்த்தர் எழுதி வைத்து விட்டார். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பல பேர் இந்த வசனத்தை தங்கள் வாழ்க்கையில் அறிந்தார்களோ அறியாமல் போனார்களோ தெரியவில்லை. ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஏற்ற பிரகாரம் சில ஊழியக்காரர்கள் வந்து சொல்லிவிடுவாங்க, இவன் உனக்கு சூனியம் செய்கிறான், அவன் உனக்கு சூனியம் செய்கிறான், இந்த மந்திர கட்டு இருக்குது, இந்த மாந்திரிக கட்டு இருக்குது, வீட்டில் தகுடு வச்சிருக்கிறாங்க. இப்படி சொல்லி அறியாமையில் மற்றவர்களையும் குருட்டாட்டத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற சில ஊழியக்காரர்களை, ஏன் பல ஊழியக்காரர்களை நாம் பார்க்க முடியும். அதனால தான் அமாவாசை ஜெபம்லாம் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அமாவாசை ஜெபத்தில் பாருங்கள், அந்த கட்டில் இருந்து நான் விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு வரவங்க யாராக தான் இருப்பாங்க? அதிகப்படியாக கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லை. எனக்கு விரோதமாக யாரும் மந்திரம் செய்ய முடியாது, அப்படி செஞ்சாலும் அது பலிக்காதுன்ற வேத சத்தியத்தை அவங்க அறியலை. ஊழியக்காரனும் அறியாத ஒரு நிலையில் காணப்படுவது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலையாய் காணப்படுகிறது பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் என்று சொன்னால் உடனே அவர்களுக்கு சொல்லுங்கள். என்னாகும் 23:23 குறித்து கொண்டு வாசிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எங்களுக்கு விரோதமாக யாரும் மந்திரம் செய்ய முடியாது, அப்படி செய்தாலும் அது என்ன பலிக்காது அப்படின்னு சொல்லுங்கள். ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் அக்கினியின் மதிலாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், பிசாசின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தை நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். எந்த மந்திரமானாலும், எந்த மாந்திரிகமானாலும், எந்த பில்லி சூனிய கட்டுகளானாலும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை கொண்டு வராது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.